வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ். நம்பர் 1, நான் அதை அலட்சியப்படுத்திட்டேன், நான் அதை கண்டுக்கவே இல்லை. இத நார்மல் இங்கிலீஷ்ல ஐ இக்னோர்ட் இட்னு சொல்லுவோம். இது கூல் இங்கிலீஷ்ல ஐ டர்ன்ட் எ பிளண்ட் ஐ, ஐ டர்ன்ட் எ பிளைண்ட் ஐ, ஐ டர்ன்ட் எ பிளைண்ட் ஐன்னு சொல்றோம். நம்பர் 2, அவ என்னோட ரகசியத்தை வெளிப்படுத்திட்டா. இத நார்மல் இங்கிலீஷ்ல she leaked my secrets ன்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல she spilled the beans, she spilled the beans ன்னு சொல்றோம். நான் அதை மறந்துட்டேன். இத நார்மல் இங்கிலீஷ்ல I forgot about it ன்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல it flew out of my mind, it flew out of my mind ன்னு சொல்றோம். நம்பர் 4, அது ஒரு பழைய செய்திப்பா, பேசும்போது அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? இத நார்மல் இங்கிலீஷ்ல இட் இஸ் ஓல்டு நியூஸ் ன்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல இட் இஸ் வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ், இட் இஸ் வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 5, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார்ட்டையாவது கேட்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத நார்மல் இங்கிலீஷ்ல வாட் டு யூ திங்க் ன்னு கேக்குறோம். இது கூல் இங்கிலீஷ்ல வாட்ஸ் யுவர் டேக், வாட்ஸ் யுவர் டேக் ன்னு கேக்குறோம். என்ன? நம்பர் 6, என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, என்ன பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. இத நார்மல் இங்கிலீஷ்ல ஐ வாஸ் டிஸ்மிஸ்ட் ன்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல ஐ வாஸ் ஃபயர்டு, ஐ வாஸ் ஃபயர்டுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்பர் 7 பார்க்க போறோம். அவ சந்தோஷமா புன்முறுவல் செஞ்சா. இத நார்மல் இங்கிலீஷ்ல she smiled happily ன்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல she beamed with joy, she beamed with joy ன்னு சொல்றோம். சோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நான் குழம்பி இருக்கேன். இத நார்மல் இங்கிலீஷ்ல I am confused ன்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல I am mixed up, I am mixed up ன்னு சொல்றோம். My dear viewers, நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.